முருங்கைக்காய் சூப் ஈஸியாக செய்யறதுக்கு முதல்ல தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா குக்கரில் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா இந்த வடிகட்டிக்கங்க. திரும்ப கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வேணால் அதையும் சேர்த்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டி எடுத்துட்டு இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு முருங்கைக்காயை மட்டும் உள்ளே இருக்கிற பல்ப்பை மட்டும் போடணும். தோலை விட்டுட்டு பல்ப்பை போடணும். ஏன்னா வாயில் மாட்டும். எல்லாத்தையும் போட்டு கடாயை அடுப்பில் வைக்கணும். முருங்கைக்காயை பல்ப்பை மட்டும் போடுங்க, மறக்காமல். தோல் வேண்டாம். ஹோட்டல்லாம் தோலோடு போடுவாங்க, அது சாப்பிட முடியாது. இப்படி போட்டுட்டு அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு சூடு பண்ணுங்க போகிறோம். ஏன்னா சூடு ஆகணுங்கிறதுக்காக ஆற வச்சுருக்கோம்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு பொடி எவ்வளோ வேணுமோ ஆஃப் போடுங்க. வேணுங்கும்போது சூப் சாப்பிடும்போது போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஒரு ட்ராப் நெய் விடுங்க, டேஸ்ட்டுக்கு தூக்கி கொடுக்கும். போட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை போடுங்க. இப்போ என்கிட்ட இல்லை. எடுத்து அப்படியே சூப் பவுலில் போட்டு சாப்பிட வேண்டியதான். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.